நீங்கள் ஒவ்வொருவரையும் என் கண்ணுக்கு பார்க்கிறேன் சொல்லுங்கள். இந்த உலகத்திலே நீர் எங்களுக்காக மறைத்தே சொல்லுங்கள். உங்களுடைய அக்கங்களுக்காக மறைத்து, உணர்களுக்காக மறைத்து, நீர் எங்களை பாதுகாக்கிறதே. சங்கீதக்காரனாக தாவீது சொல்லும் பொழுது, உங்களுடைய செட்டைகளின் கீழே நாங்கள் அடைக்கலமாக காணப்படுகிறோம். அந்த அடைக்கலத்தை நாங்கள் என்னாலும் பெற்றுக்கொள்ள, உம்மாலே நாங்கள் காக்கப்பட ஆண்டவர் உதவி செய்ய தொடர்ந்து வழிநடத்தும் ஆசை இயேசு கிறிஸ்துவின் ஜெபவேடம் நல்லது. கிறிஸ்துவுக்குள் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேதவசனம் சங்கீதம் 121ஆம் அதிகாரம் 5ஆம் சங்கீதம் 121. கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாக இருக்கிறார். எவ்வளவு திட்டமான ஆணித்தரமான உறுதியான பாதுகாப்பத்தை ஆண்டவர் நமக்கு தருகிறார். இரவென்றாலும் பகலென்றாலும், மத்தியானமானாலும் நடுநிசியானாலும், எந்த நேரம் என்றாலும் நம்மை பாதுகாப்பதற்கு நம் ஆண்டவர் இருந்து கவனமுள்ளவராக காணப்படுகின்றார். நம்மை பாதுகாப்பதுதான் அவருக்கு முக்கியமானதாக காரியம். ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறதற்கு அவர் வல்லமை உள்ளவராக காணப்படுகின்றார். பழைய ஏற்பாட்டு நாளிலே நான் பார்க்கும் பொழுது, இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் எகிப்திலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வந்த போது அவர்கள் ஒரு பெரிய வனாந்தரத்தை கடக்க வேண்டியதாயிற்று. மரம் செடி கொடிகள் இல்லாத அந்த பாலைவனத்திலே தாங்க முடியாத வெப்பம் இருந்தது. சிறு குழந்தைகளும் பாலர்களும் அந்த வெயிலின் உஷ்ணத்தை தாங்க முடியாமல் மிகவும் அவதிப்பட்டிருப்பார்கள். வனாந்தரமானது எந்த விதமான கட்டடங்களும் மரங்களும் எதுவுமே இல்லாத ஒரு இடம். நம்முடைய பகுதியிலே இந்த நாட்களிலே அதிகமான மரங்கள் நீங்க சுற்றி காணப்படுகிறது. கடற்கரைக்கு அருகாமையில் நாம் காணப்படுகிறோம். அதற்கு அருகாமையில் நாம் அப்படி இருந்தாலும் இந்த நாட்களிலே வெப்பமானது நமக்கு அதிகமாக பாதிக்கிறது. இனி வருங்காலங்கள் இப்படித்தான் இருக்கும் என்று விஞ்ஞானிகள் விண்வெளியிலே ஆராய்ச்சி செய்து சூரியனுடைய நிலை எப்படி இருக்கிறது, சந்திரனுடைய நிலை எப்படி இருக்கிறது, நாமும் சூரியனுக்கு அருகாமையில் தான் இருக்கிறோம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கோணம் சுற்றி கொண்டே வருகிறது. பூமியும் ஒரு கோணம் தான், அதுவும் சுற்றி கொண்டு தான் வருகிறது. நமக்கு தெரியாது. அதன் காரணமாகத்தான் அந்த காலநிலை மாறுபாடுகள் ஏற்படுகிறது. பூமியானது சுற்றி வருகிறது, சூரியன் சுற்றி வருகிறது, சந்திரன் சுற்றி வருகிறது. ஒவ்வொன்றும் சுற்றி கொண்டிருக்கின்றன. அதனுடைய வட்டப்பாதையிலே அதை சுற்றி கொண்டிருக்கிறது. அதுக்கு அந்த நாட்களிலே இஸ்ரவேல் ஜனங்கள் மரங்கள் இல்லாத ஒரு இடங்களிலே வனாந்தரத்திலே அவர்கள் நடந்து வரும்பொழுது அந்த உஷ்ணத்தை அவர்கள் தாங்கிக் கொள்ள முடியாது. வெயிலின் தாக்கம் நமக்கு அதிகமாக இல்லாமல் மரங்கள் பாதி வாங்கி கொள்கின்றன, கடல் பாதி வெப்பத்தை வாங்கிக் கொள்கின்றன. இப்படியாக பூமியில் உள்ள சில காரியங்கள் நமக்கு உதவி செய்கின்றன. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்த பொழுது வனாந்தரமான இடம், அங்கே அதிக அளவு வெப்பம் காணப்படுகிறது. ஆகவே அவர்களுக்கு நிழலாய் இருக்கும்படி கர்த்தர் பகலிலே மேக ஸ்தம்பங்களை கடலவிட்டார். அந்த மேகங்கள் தங்கள் மேல் சூரிய வெப்பத்தை தாங்கி குளிர்ச்சியாகி கீழே நிழலை கொண்டு வருகிறது.
இரவிலே அதிகமான குளிர் காணப்படும். ஆகவே அக்னி மூலமாக அவர்களை பாதுகாத்தார். வெளிச்சமான ஒரு அக்னி இடம். அப்படி இருக்கும் பொழுது அந்த வெக்கைக்கு எந்த விதமான பூச்சிகளோ பாம்புகளோ அந்த இடத்திற்கு வராமல் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை அவரை பாதுகாத்தார். ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறார். அப்படியாக பாதுகாத்து அந்த இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி பாலம் தேனும் போடுகின்ற அந்த கானான் தேசத்திற்கு அவர்களை கொண்டு சேர்த்தார் என்று நாங்கள் ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறார். சங்கீதங்களை நாம் படிக்கும் பொழுது சங்கீதம் என்று வரும் பொழுது வேதாகமத்திலே மற்ற காரியங்களை நீங்கள் பார்க்கும் பொழுது எபிரேயர், யோவான், மத்தேயு இப்படி ஒவ்வொரு அதாவது சுவிசேஷன் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் என்பது சுவிசேஷன். வெளிப்படுத்தல் பார்க்கும் பொழுது அது கடைசி காலங்களிலே ஏற்படுகின்ற சம்பவங்களை நமக்கு சொல்வதற்காக பயன்படுகிறது. கடைசி நாட்களிலே எப்படி நடக்கும், இப்படி ஒவ்வொரு வேதாகமத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு அதிகாரங்களும் நமக்கு ஒவ்வொன்றை சொல்லி காட்டுகின்றன. ஆனால் சங்கீதம் என்பது அது பாடல் என்று நாம் பார்க்கலாம். சங்கீதம் என்றால் அது இசை. ஆகவேதான் இந்த சங்கீதங்களிலிருந்து அதிகமான வசனங்களை தன்னுடைய பாடல்களே சகோதரர் பெர்க்மான் சகோதரர் இந்த சங்கீதங்களில் இருந்தால் அநேக பாடல்களை அவர்கள் எழுதி ஏற்றிருக்கிறார்கள் என்று நான் பார்க்கிறேன். பாடல்கள் பாடும் பொழுது சங்கீதத்தில் உள்ள வசனங்கள் தான் அதிகமான பாடல்களாக ஃபாதர் பெர்க்மான் சகோதரர் பாடுகின்ற பாடல்களே கிறிஸ்துவின் மாணவர்களே, சங்கீதம் என்பது நம்மை உற்சாகப்படுத்துகிறது. சங்கீதங்களின் புத்தகங்களை நீங்கள் அனைவரும் வாசித்து சொன்னால் உங்களுக்கு அது அநேக காரியங்களை உங்களுக்கு போதிக்கிறதாக இருக்கிறது. உன்னுடைய சத்துருக்கள் உனக்கு எதிராக வந்தால் அவர்களை நான் வடக்கடிக்க என்றெல்லாம் நமக்கு ஆறுதலான பல காரியங்கள் நமக்கு அதை காணப்படுகின்றன. அதுபோல கர்த்தர் உன்னை என்ன செய்கின்றார், உன்னை காக்கிறவர், உனக்கு நிலவாக இருக்கிறவர், துன்மார்களுடைய ஆலோசனை நல்லாமலும் பாய்வுடைய வழி நல்லாமலும் பரியாசக்காரர் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவரை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சங்கீதம் 1:1 நாம் பார்க்கலாம். இப்படி பல காரியங்கள் சங்கீதங்களிலே நாம் படிக்கும் பொழுது அதிலிருந்து நாம் நிறைய காரியங்களை தெரிந்து கொள்ள முடியும். ஆகவே நீங்கள் அனைவரும் சங்கீதங்களின் புத்தகங்களை நீங்கள் வாசித்து செல்லும்படி நீங்கள் அனுபவம் கேட்டுக்கொள்கின்றேன். பிள்ளைகள் பள்ளிக்கு போவதற்கு முன்பதாக, உங்களுடைய வேலைகளுக்கு செல்வதற்கு முன்பதாக சங்கீதங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது அதில் நன்மையான காரியங்கள், நமக்கு பாதுகாப்பை கொடுக்கின்ற காரியங்கள் எல்லாம் அதில் ஆண்டவர் தாவீது ராஜாவின் மூலமாக நமக்கு போதித்திருக்கின்றனர். ஆகவே வனாந்தரத்தை இஸ்ரவேலர்கள் வழிநடந்து வந்த பொழுது 22 பாதுகாப்பதற்காக அவர்களுக்கு அக்னி ஸ்தம்பம் மூலமாக அந்த பாதுகாப்பை கொடுத்தார். ஆண்டவர் நமக்கு பாதுகாப்பை கொடுக்கின்றது. இரண்டாவது நாம் பார்க்கும் பொழுது சங்கீதங்களின் புத்தகம் 121 அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனம். சங்கீதம் 121 6, 7. சங்கீதம் 121 6, 7. பகலிலே வெயிலாயிலும் இரவிலே நிலவாயிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார் என்று நாம் வாழ்க்கை என்பது நன்றாக பஞ்சபத்தியிலே நாம் சாப்பிட்டு உறங்குகின்ற காரியம் இல்லை. உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனால் கடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று யோவான் 16:33 ஆண்டவர் சொல்கிறார். இன்னுமாக நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாம் சிறும் என்று அவனை விடுவிப்பார் என்று சங்கீதம் 34:19 வாசிக்கும் பொழுது நாம் தெரிந்து கொள்ளலாம். அவரை எல்லா சூழ்நிலைகளிலும் நமக்கு துன்பங்களும் இடுக்கண்களும்
வருவது இயற்கை, மற்றவர்களால் நமக்கு வருகின்றன. உலக வாழ்க்கையிலே நமக்கு பலவிதமான உபத்திரவங்கள், பலவிதமான துன்பங்கள் நமக்கு வருகின்றன, பாடுகள் வருகின்றன. ஆகவே இந்த உலகத்திலே நாம் உபத்திரவத்தோடு தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், கஷ்டத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், நோயின் கொடுமையினால் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இப்படியாக பலவிதமான கஷ்டங்களோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆனால் ஆண்டவரை நாம் நோக்கி பார்க்கும் பொழுது அவர் நம்மை பாதுகாக்கிறதை காணப்படுகின்றார். ஆகவேதான் அவர் பகலிலும் இரவிலும் நம்மை காக்கிறவர். பகல் என்பது நாம் நம்முடைய வேலைகளை செய்வதற்கு நேரத்தை குறிக்கிறது. இரவு என்பது நம்முடைய வேலைகளை செய்து நாம் உயர்ந்த பின்பு நாம் அதிலிருந்து விடுபட்டு காலையிலே வேலை செய்கின்றோம். அதிலிருந்து விடுபட்டு நாம் சற்று ஓய்வு எடுத்துக் கொண்டால்தான் அடுத்த நாள் நாம் வேலை செய்ய முடியும். ஆகவே நமக்கு இரவை ஓய்வாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த இரவு வேளையிலும் நாம் நம்முடைய நித்திரையானது ஆண்டிற்காக இருக்கிறது. அவரிடத்திலிருந்து நாம் மீண்டுமாக காலையிலே நாம் நம்முடைய வாழ்நாளை பெற்றுக்கொள்கின்றோம். அடுத்த நாள் கணித்து பார்க்கும்போது நாம் அவரிடத்திலிருந்து நாம் வாழ்க்கையை. ஆகவே அவர் போக்கிலும் வரப்பிலும் நம்மை காட்டுகிறார். பகலிலே நாம் அநேக வேலைகளை செய்கிறோம், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வேலை. வேலை செய்கின்றவர்கள் பகலிலே ஒரு டைம் உண்டு, 9:30 மணி அல்லது 10 மணிக்கு சென்று மாலை 5 மணி வரைக்கும் வேலை செய்வது உண்டு. பேங்க் வேலை, அரசாங்க உத்தியோகம், பள்ளியிலே வேலை, அதுபோல மற்ற வேலைகளை செய்கின்ற கட்டிட வேலை செய்கின்றவர்கள், பெயிண்டிங் வேலை செய்கின்றவர்கள் அவர்கள் காலை 9 மணிக்கு ஆரம்பித்து மாலை 6 மணி வரைக்கும் வேலை செய்கிறது. அது ஒரு கடுமையான வேலை. இந்த அதிகமான வெயிலில் உஷ்ணத்திலும் கூட அவர்கள் வெளியில இருந்து உயரமான இடங்களில் இருந்து அவர்கள் அந்த வேலையை செய்வது இல்லை. அதற்கு அந்த பாதுகாப்பு கொடுத்தார். அது மட்டுமல்ல, அந்த வேலைக்கு செல்வதற்காக ஒவ்வொருவரும் பல ஊர்களுக்கு செல்வது உண்டு. சிலர் இங்கிருந்து தூத்துக்குடி, திருநெல்வேலி போன்ற இடங்களிலெல்லாம் சென்று வேலை பார்க்கிறார்கள். அவர்களுக்கும் பாதுகாப்பு வேண்டும். அவர்களுடைய போக்கிலும் வரத்திலும் ஆண்டவர் நம்மை காப்பதாக காணப்படுகிறார். இந்த வேலைக்கு செல்லும் பொழுது சிலர் அருகாமையில் உள்ள காய்கறி போன்ற இடங்களில் வேலை செய்கிறார்கள். ஆனால் ஆண்டவருடைய பாதுகாப்பு நமக்கு இருந்தால் மாத்திரமே நாம் அந்த வேலைக்கு சென்று அந்த வேலையை முடித்துவிட்டு மீண்டுமாக நாம் வீடு திரும்ப முடியும். ஏனென்றால் இந்த நாட்டிலே வெளியிலே சென்று மீண்டுமாக வீட்டுக்கு வருவது என்பது ஒரு பயங்கரமான காரியமாக காணப்படுகிறது. என்றால் அந்த அளவிற்கு போக்குவரத்து நிறைந்த ஒரு இடமாக மாறிவிட்டது. எல்லா இடங்களிலேயும் மக்கள் கூட்டம் அதிகமாகிவிட்டது. போக்குவரத்து நெரிசல் அதிகமான உள்ள இடம் இல்லாத இடம் என்று நம்ம அதையும் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு போக்குவரத்து அதிகமாக உள்ள இடமாக காணப்படுகிறது. காரணம், மக்கள் அனைவரும் டூவீலர் வாங்கிவிட்டார்கள். அதன் மூலமாக அவர்கள் வேகமாக செல்வது, தன்னுடைய வேலைக்கு சீக்கிரமாக செல்ல வேண்டும் என்று செல்வது, இப்படியாக பலவிதமான காரியங்களினாலே போக்குவரத்து இருந்த இடங்களில் நம்ம சமீபத்திலே ஒரு 15-20 நாட்களுக்கு முன்பதாக எனக்கு அதிகமான பழக்கம் கிடையாது. இருந்தாலும் அதை தெரியும். கமலாவதி பள்ளியிலே ஒரு வேன் அவர் ஓட்டினார். வேறொரு நகரத்திலே வேனே அவர் ஓட்டினார். இரவு வேலைகளை முடித்து பின்பு அவர் நேராக என்ன சென்றார்? பைக்கை எடுத்துக்கொண்டு நேராக திருச்செந்தூர் சென்றார்.
திருச்செந்தூர் சென்று நன்றாக குடித்தார். அந்த குடிப்பழக்கத்திற்கு அதிகமாக உட்பட்ட ஒரு மனிதர். ஆகவே தினமும் குடித்துவிட வேண்டும் என்ற எண்ணம் உள்ளவர். ஆகவே வேலை முடிந்த பின்பு அவர் திருச்செந்தூரை சென்று அவர் அதிகமாக குடித்தார். மீண்டுமாக பைக்கை எடுத்துக் கொண்டு வேகமாக தன்னுடைய ஊருக்கு திரும்பினார். அப்பொழுது ஒரு ஆமணி பெயர்ந்து அதன் பின்பக்கமாக வந்து கொண்டிருந்தார். அந்த ஆமணி பெயர்ந்து திடீரென்று பிரேக் சடம் பைக்காக அதை போட்டது. ஏனென்றால் முன்பக்கம் யாரோ ஒரு குறுக்க இருந்திருந்தார். அந்த ஆமணி பெயர்ந்தானது பிரேக் எடுத்ததன் விளைவாக இவர் பின்னால் வந்தவர் வேகமாக வந்தவர் பிரேக் பிடித்தாலும் அவரால் கண்டப்பட முடியாத ஒரு நிலை வேகமாக கொண்டு இந்த ஆமணி பஸ்ஸை ஏற்படுத்தினார். போதைய வேகத்திலே கீழே விழுந்து பல இடங்களிலே கடி என்ற காரியங்கள் ஏற்பட்டாலும் அளவுகளால் முக்கிய உடைந்தது. உடனடியாக அவரை தூக்கிக் கொண்டு அவசரமாக மருத்துவமனையிலே முதலுதவியை செய்து மீண்டுமாக அங்கிருந்து சொந்தமாக திருநெல்வேலி கையெழுத்து ஆஸ்பத்திரிக்கு கொண்டு சென்றார். கடந்த வாரத்திலே காயப்பட்டிருந்து எனக்கு தெரிந்த நண்பர்கள் 4 பேருக்கு போய் பார்க்க வேண்டும் என்று நீங்கள் வாங்க என்று எனக்கு வேறொரு வேலை இந்த திருநெல்வேலியில் இருந்ததன் காரணமாக இந்த வேலையை முடித்துவிட்டு வந்துவிடலாம் என்று அவர்களோடு நான் திருநெல்வேலியிலே அந்த புதிதாக கட்டப்பட்டிருக்கின்ற அரசு மருத்துவ கல்லூரி மிக அழகாக கட்டப்பட்டிருக்கிறது. அதற்கு உள்ளே சென்றால் தனித்தனியாக பிரிவு இருக்கிறது. இது ஆர்த்தோ பிரிவு, அதாவது எலும்பு மூட்டு மாற்று சிகிச்சை போன்ற காரியங்களுக்காக பயன்படுத்தப்படுகின்ற பிரிவு. கேன்சர் பிரிவு தனியாக இருக்கிறது. தனித்தனி பிரிவாக இருக்கிறார்கள். இந்த ஆர்த்தோ பிரிவே 3 தளங்கள் காணப்படுகின்றன. போன் செய்தி கேட்கும் பொழுது அவர் 2வது தளத்திலே 202 சொன்னார். ஆகவே அந்த இடத்திற்கு சென்றோம். அப்படி ஒவ்வொரு அறையாக இருக்கிறது. அந்த அறையிலே மொத்தமாக ஏகப்பட்ட பெட்டு போடப்பட்டிருக்கிறது. அதற்கு ஒரு இன்சார்ஜ் மருத்துவர் இருக்கிறார். ஆகவே அங்கே சென்றடைந்து அவரை பார்க்கும் பொழுது அந்த கால ஆபரேஷனுக்கு ஸ்டீல் பிளேட் போட்டு அந்த காலை ஃபுல்லாக கட்டி அதற்கு ஒரு தலைமையிலான வைத்து கொடுத்து அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கிறது. காரின் பக்கவாட்டிலே காரை அந்த சலையிலே ஓட்ட போட்டு அதன் மீது உள்ள ஒரு கம்பியை சொல்லி இழுத்து சைடில் அந்த கார் பெண்ணாக ஸ்டீல் வெளியில் பார்த்தா ஸ்டீலாக தெரியும். அந்த அளவுக்கு அதை டைட் பண்ணுறது நட்டம் போட்டிருக்காங்க. அப்படிலாம் வச்சு அதை அசையாமல் வைக்கணும்னு வச்சுருக்காங்க. 6 மாதம் அங்கே இருக்க வேண்டும் என்று அவர் சொன்னார். இதே மாதிரி கால் உடைந்து கை உடைந்து கிடைக்கின்ற அநேக நபர்களை அதை பார்க்கணும். இப்பொழுதுதான் நான் பார்த்தேன். நான் உலகத்திலே நாம் நடமாடி கொண்டிருக்கின்றோம். எத்தனையோ வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றோம். தினமும் பைக்கில் எல்லா இடத்துக்கும் செல்வோம். தூத்துக்குடிக்கு போகிறோம், திருநெல்வேலிக்கு போகிறோம், திருச்செந்தூர். நம்முடைய வேலைகளை செய்வதற்காக அநேக இடங்களுக்கு நாம் பைக்கில் செல்கின்றோம். பிள்ளைகள் பள்ளிக்கு செல்கிறார்கள், சைக்கிளில் செல்றாங்க. பைக்லையும் சில பெரிய பிள்ளைகள் கல்லூரி படிக்கின்ற பிள்ளைகள் போகிறாங்க. ரோட்டை பார்க்கும் பொழுது வேகமாக செல்கின்ற பைக்குகளை நாம் பார்ப்போம். ஆனால் இந்த இடத்திற்கு வந்து ஒரு நாள் அந்த இடத்தை வந்து ஒருத்தர் பார்த்துட்டார், மீண்டுமாக அவன் பைக்கில் வேகமாக போயவே மாட்டான். அந்த அளவிற்கு அங்கே உள்ள சூழ்நிலையில் காணப்பட்டது.
இப்படி ஒவ்வொரு தளத்திலையும் அந்த ஆர்த்தோ பிரிவு 3 பிரிவு பெரிய இடம். ஒவ்வொரு இடங்களிலேயும் கட்டுப்போட்டு தான் ஒவ்வொருத்தரும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். சிலர் காலை கூட நபர் நடந்து கொண்டிருக்கிறார். ஆகவே நாம் அதையெல்லாம் நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் நம்மை பாதுகாப்பு, ஆண்டவர் நம்மை பாதுகாத்து உலகத்திலே நம்முடைய வேலைகளை செய்வதற்கான இடம் கொடுத்திருக்கிறார் என்று நாம் நினைத்துக் கொள்ள கிறிஸ்துவ அன்பானவர்களே, ஆண்டவர் நம்மை பாதுகாக்க நம்முடைய போக்கிலும் மக்களும் பாதுகாக்கின்றனர். நாம் இங்கிருந்து சென்னைக்கு செல்லும்போது வாரம் பஸ்ல போறோம், ஏதோ விபத்துகள் நடக்கிறது, ஆனாலும் ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறார். விபத்தை இல்லாமல் நாம் செல்ல வேண்டும் என்று சொன்னால் நாம் ட்ரெயின்ல போவோம் அப்படின்னு நாம் போனாலும் ட்ரெயின் தொடர்ந்து வருது, அதன் மூலமாக விபத்து நடக்கிறது. சில இடங்களுக்கு விமானத்தின் மூலமாக தான் போக முடியும். விமானத்தில் அவ்வளவு மெயின்டெனன்ஸ் பண்ணுவாங்க. அதற்கென்று தனியாக ஒவ்வொரு ட்ரிப் வந்த உடனே அதை ஃபுல் செக்அப் பண்ணுவாங்க. என்னென்னலாம் செய்யணும், இன்ஜின் நல்லா இருக்கா, ஏன்னா மேலே பறக்கிறது, மேலே இன்ஜின் தெரியலைன்னா ஒன்றும் செய்ய முடியாது. அதனால ஒவ்வொரு ட்ரிப் வந்த பின்பும் அதை மிகவும் பரிசோதிப்பார்கள். ஃபியூல் எவ்வளவு இருக்கு, பெட்ரோல் கிளீனா இருக்கா, கரெக்டா இருக்கா, டயர் கண்டிஷன் எப்படி இருக்கு, கீழே இறங்கும் போது சரியாக இறங்க முடியுமா, இதெல்லாம் சோதித்து தான் மீண்டுமாக டேக் ஆஃப் பண்ணுவாங்க. அப்படி இருந்தாலும் சமீபத்திலே அகமதாபாத் என்ற இடத்திலே விமான நிலையத்திலிருந்து லண்டனுக்கு புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் புறப்பட்ட ஒரு சில நிமிடங்களுக்குள்ளேயே அது தாழ பறந்திருந்த குடியிருப்பு பகுதிக்குள்ளாக மோதி விபத்துக்குள்ளாகி அதில் பயணித்த ஒரு பயணி தவிர மற்ற எல்லாரும் இறந்து போனார்கள் என்று நாம் டிவியிலே பார்த்தோம். அவ்வளவு மெயின்டெனன்ஸ், அவ்வளவு சரிபார்ப்பு பண்ணியும் கூட ஒரு செகண்ட்ல அதை உள்ள அத்தனை பேர் இறந்து போனாங்க. அந்த ஒருவர் எப்படி தப்பினாங்க என்று தெரியவில்லை. அவர் இறந்து இறங்கி வேகமாக நடந்து போவதை டிவியிலே பார்க்க முடிகிறது. நான் அந்த விமானத்தை தான் வேலை செய்வேன், அதுதான் அவர் பயணம் செய்தார் என்ற ரெக்கார்டும் இருக்கு. ஏன்னா அவர் பேர் இருக்கு. மற்ற அனைவரும் இறந்து போனாங்க. குடியிருப்பு பகுதிகளே மோதிய இடங்களிலேயும் அங்கே இருக்கின்ற மெடிக்கல் கல்லூரி மாணவ மாணவிகள் அதில் ஒரு சிலர் இறந்துட்டாங்க. எப்படி விபத்து வருகிறது பாருங்க. அவங்களுக்கு தெரியுமா அந்த விபத்து ஏற்பட போகிறது, அவங்க செய்தி நேரத்திலே நாம் இறந்து போக போகிறோம் தெரியுமா? இங்கே இருந்து புறப்படுகின்ற இந்த பயணிகளுக்கு தெரியுமா நாம் இன்னும் சில நேரத்திலே நாம் லண்டன் என்று அவர்கள் நினைத்திருப்பார்கள். ஆனால் அது ஏறிய உடனே அந்த இன்ஜினானது வேலை செய்ய முடியாமல் அதற்கு வருகின்ற எரிபொருள் சரியாக கிடைக்காமல் அந்த இன்ஜின் உயர எழுப்ப முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு அதாவது ஆகிறது என்று ஆனதை என்று சொல்கிறார்கள். அந்த பில்டிங்ல உள்ள பிள்ளைகளுக்கு தெரியாது, நாம் இன்னும் சின்னத்தில் நம்ம இறந்து தருவோம். ஆகவே எப்பொழுது நமக்கு ஆபத்து வருகிறது, எப்பொழுது நமக்கு விபத்து ஏற்படுகிறது என்று நம்மால் சொல்லவே முடியாது. எல்லாம் ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறது. ஆண்டவர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இருந்ததற்கு கொண்டு காட்டுவதாக பயன்படுத்துகிறார். நாம் நம்முடைய பாதுகாப்புக்காக ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது துக்கமாய் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய போக்கையும் நம்முடைய வரத்தையும் அவர் பாதுகாக்கிறார். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்கிறது, உன் போக்கையும் உன் வரத்தையும் பாதுகாக்க ஆண்டவர் என்று சொல்வது போல நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்று நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது. வாசியுங்கள், நீதிமொழிகள் 3:6. உன் வழியில் எல்லாம் அவர் நினைத்துக் கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை சரிப்படுத்துவார். நீ வருகின்ற வழியை அவரை நினைத்துக் கொள்ள வேண்டும். இந்த வழியாக நாம் போக போகிறோம் என்று நினைத்துக் கொள்ள வேண்டும். அப்பொழுது நாம் போகின்ற வழியை ஆண்டவர் சரிப்படுத்துவார்.
தீங்கு ஏற்படப் போகிறது என்று இருந்தாலும் ஆண்டவர் அந்த பாதையை நமக்கு சபைப்படுத்துகிறார். தீங்கை கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, நீங்கள் ஆண்டவரை மதிப்பார். போக்கிலும் மரத்திலும் ஆண்டவர் நினைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு நன்மையான காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையை கொடுப்பார். உங்களுடைய போக்கையும் வரத்தையும் அந்த பாதுகாப்பார். அவர்களுடைய திருத்துறை தேவன் தானே நமக்கு தந்து வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. எல்லா விதமான மகிமை அவர் சேர்க்கிறார்.